உங்களோட ஃபோனில் க்ரோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டூடியோன்னு டைப் பண்ணுங்கள். ரைட் சைடு கார்னரில் 3 புள்ளி தெரியும். அந்த புள்ளியை போய் டச் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். கீழே வரும், நிறைய ஆப்ஷனுக்கு அப்புறம் வரும். அந்த டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை போயிட்டு டச் பண்ணுங்கள். சேனலோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். அப்புறம் வரிசையாக கீழே பார்த்தோம்னா உங்களோட வீடியோஸ் எல்லாமே வரும். அடுத்து இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் உங்கள் சேனலுக்கு கீழே ஒரு 4 புள்ளி இருக்கும். அதுக்கு அடுத்து கீழே பார்த்தோம்னா அனாலிட்டிக்ஸ்னு இருக்கும். அந்த அனாலிட்டிக்ஸ் எதுக்கு அப்படின்னா நமக்கு எத்தனை வியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அதுலேருந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக கம்யூனிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டிஸில் கமெண்ட் ஏதாவது நமக்கு வந்துருந்துச்சுன்னா அதில் போய் பார்க்கலாம். அடுத்தது சிங்கிற ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்கும். அது வந்து காப்பிரைட். நம்ம வீடியோஸில் எதுக்காவது காப்பிரைட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது அந்த ஆப்ஷன். காப்பிரைட் இல்லாமல் ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னா நம்ம வீடியோஸ் அதில் வந்து ஆடியோ லைப்ரரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ லைப்ரரியை வந்து கிளிக் பண்ணோடனே மியூசிக்கு, சவுண்ட் எஃபெக்ட்டு, ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் வரும். அதில் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா அதாவது ட்ராக் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ, எந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் போட போகிறீங்களோ அதுக்கு எப்படிப்பட்ட மியூசிக் உங்களுக்கு வேணுமோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து கார் டிரைவிங்கு, சின்ன பிள்ளைங்க, கிட்ஸு பிளேயிங் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய வரும். சவுண்ட் எஃபெக்டில் கிட்ஸு பிளேயிங், வீடியோ பிளேயிங், கார் டிரைவிங், அதுக்கு என்னென்னக்கு தேவையோ அதுக்கு தேவையான சவுண்ட்ஸ் இருக்கும். அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிற மியூசிக்கோ சவுண்ட்ஸுக்கோ காப்பிரைட் கிடையாது.